உயிரோடு குழியில் வைத்து மூடுவது அல்ல. அது எல்லோரும் உயிரோடு உள்ள வச்சு சமாதி பண்ணிடுறாங்க என்று தவறாக சொல்றாங்க. இந்த துவாரங்கள் ஒவ்வொன்றையும் அடைச்சு ஜீவனை உள்ளுக்குள்ள வச்சுக்கிறது தான் ஜீவ சமாதி. நன்றாக பயிற்சி மேற்கொண்டோமையானால் இந்த உடம்பு உச்சி முதல் பாதம் வரை எல்லா நரம்புகளும் நாம் சொல்வதற்கு கட்டுப்படும். சமாதியான 3 நாள் 4 நாள் கழிச்சு விரல் எடுத்து வளைச்சு பார்த்தாலும் வளையும் அசையும். எல்லோராலும் இதை செய்ய முடியாது. இதற்கு பெரிய பயிற்சிகள் வேண்டும். சித்தனுக்கு நாடும் காடும் ஒரே இடம்தான். எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அமர்ந்து கொள்வாங்க. ஜீவசமாதி செய்யப்பட்ட அந்த உடம்பு எத்தனை வருடம் கழித்தாலும் உடல் கெடாமல் மண் அரிக்காமல் ஜீவசமாதி. ஜீவசமாதின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிரோடு குழியில் வைத்து மூடுவது அல்ல. அது எல்லோரும் உயிரோடு உள்ள வச்சு சமாதி பண்ணிடுறாங்க என்று தவறாக சொல்றாங்க. ஜீவனை தனக்குள்ளே அர்ப்பணம் செய்து அங்கே உடம்புக்குள்ளேயே தங்க வச்சுக்கிறது ஜீவசமாதி. அது எப்படி தங்க வச்சுக்கிறதுனா, ஒரு மனிதனுக்கு 10 துவாரங்கள் இருக்கும். கண்ணீர் 2, மூக்கி 2, காது 2, வாய் 1, தொப்புள் குழி 1, பிறப்புறுப்பின் துவாரம் 1, மலக்குடல் துவாரம் 1. இதை தசமகா துவாரங்கள் என்று சொல்வர். இந்த துவாரங்கள் ஒவ்வொன்றையும் அடைச்சு ஜீவனை உள்ளுக்குள்ள வச்சுக்கிறது தான் ஜீவசமாதி. இதற்கு படிப்படியான வழிமுறைகள் உண்டு. ஜீவசமாதி ஆகணும்னு ஒருத்தர் நினைச்சிட்டோம்னா, முதல்ல உண்பதை துறக்க வேண்டும். உணவு உண்ணாமை ரொம்ப முக்கியம். தண்ணீரை குடித்துக் கொள்ளலாம், காற்றை சுவாசித்துக் கொள்ளலாம். ஏன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலே மல்டி விட்டமின் ரேஸ். அதன் மூலமாக உயிர் வாழ முடியும். தண்ணீரை அருந்தி காற்றை சுவாசித்தால் இந்த தேகம் இறுகும், மலம் கழிப்பது நின்றுவிடும். மலம் கழிப்பது நின்று விட்டாலே உடம்பு சுத்தமாயிடும். அடுத்தது தண்ணீர் அருந்துவதை நிறுத்தி கொண்டால் ஜலம் கழிப்பதும் நின்றுவிடும். அப்ப மல ஜலம் கழிப்பதை நிறுத்திவிட்டால், நல்ல பயிற்சி எடுத்துக்கொள்கின்றவர்கள் தான் இது சாத்தியம். மலஜலம் கழிப்பது நின்றுவிட்டால் மீதி காற்று 1 மட்டும்தான். இந்த காற்றை மட்டுமே எடுத்துக்கொண்டு ஒரு 10-15 நாள் நன்றாக பயிற்சி மேற்கொண்டோமையானால் இந்த உடம்பு உச்சி முதல் பாதம் வரை எல்லா நரம்புகளும் நாம் சொல்வதற்கு கட்டுப்படும். அந்த மாதிரி ஆயிடும். அப்ப ஒவ்வொரு துவாரத்தையாக அடைக்க வேண்டும். கண்களை மூடினால் கண் மூடிவிட்டது, அடைத்து விட்டது. சுவாசத்தை அப்படி உள்ள எடுத்துக்கிட்ட நிறுத்திட்டோம்னா மூக்கு அடைஞ்சிருது. வாயை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வாயும் அடைத்துக் கொள்கிறது. மலக்குடலை அப்படி உள்ள இழுத்துக்கிட்டோம்னா மலக்குடல் அடைச்சிக்குது. வயிற்றை எக்கிட்டோம்னா பிறப்புறுப்பும் தொப்புள் குழி துவாரமும் அடைந்து விடும். இந்த காதுக்கு மட்டும் இந்த தாடையை முன்னால் கொண்டு போயிட்டு பின்னாடி வச்சோம்னா அந்த காதும் அடைஞ்சு விடும். உதாரணத்துக்கு காதும் அடைந்து விடும். அதற்குள்ள ஜீவன் உள்ள இருக்கும். ஒரு போராட்டத்தை சந்திக்கும். அந்த போராட்டம் கடைசியில் சமாதானமாகி அப்படியே அந்த உடம்பு வெளியில் இருக்கிறதை எல்லாம் பார்க்கும். உடம்புல எந்த செயலும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அந்த தியானத்தினுடைய உச்சநிலை, ஜீவனை தனக்குள் சமாதி வைத்த நிலை உருவாகும். சமாதியான 3 நாள் 4 நாள் கழிச்சு விரல் எடுத்து வளைச்சு பார்த்தாலும் வளையும் அசையும். அதுதான் ஜீவசமாதி. அவர்களை மண்ணுக்குள் வைத்து மூலிகைகளை கொண்டு சமாதி செய்வார்கள். அதைத்தான் ஜீவசமாதின்னு சொல்கிறோம். எல்லோராலும் இதை செய்ய முடியாது. இதற்கு பெரிய பயிற்சிகள் வேண்டும். அப்படிப்பட்ட பயிற்சிகள் இருந்தால்தான் ஒருவர் ஜீவசமாதியை அடைய முடியும். அதிலும் கோடியில் ஒருவர் தான் செய்ய முடியும். எல்லோராலும் பண்ண முடியாது. இல்லை, ஜீவசமாதி அடைகிறதுக்கு சித்தர்கள் ஏதாச்சும் மூலிகை எடுத்துப்பாங்களா? மூலிகைகளை ஆரம்ப காலத்தில் எடுத்துக்கொள்வார்கள். எந்த மூலிகையை எடுத்துக்கொண்டாலும்
அந்த மூலிகை உணவாக உள்ள போய் மலமாக வெளியில் கழிய. அந்த உடம்பு கெடாமல் இருப்பதற்காக கல்ப மூலிகைகளை அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல போட்டு விடுவாங்க. அதுல இந்த தேகம் கெடாமல் இருப்பதற்கு பயன்படும் முதல் மூலிகை கல்ப மூலிகை வில்வம் தான். வில்வ இலைகளை அப்படியே போட்டு நிறைச்சு அந்த பாடியை வச்சிருந்தோம்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய நீரை எல்லாம் வில்வம் எடுத்துக்கொள்ளும். அந்த உடம்பு அப்படியே பதப்படுத்தப்பட்டிருக்கும். வில்வத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு. கல்ப மூலிகைகள் ஆவாரை, துளசி, அருகு என்ன வேண்டுமானாலும் அதன் மீது முதல்ல வில்வம் போட்டுக்கணும் உடம்பை சுற்றியும். அதுக்கப்புறம் இந்த மூலிகை எல்லாம் போட்டு வச்சுட்டோம்னா அந்த உடம்பு ஜீவசமாதி செய்யப்பட்ட அந்த உடம்பு எத்தனை வருடம் கழித்தாலும் உடல் கெடாமல் மண் அரிக்காமல் இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீரை எல்லாம் இந்த வில்வ இலை உறிஞ்சிரும். தேகம் அப்படியே ஒடுங்கி போய் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆக மூலிகைகளை எடுத்துக்கொண்டு ஜீவசமாதி ஆக முடியாது. ஜீவசமாதி அடைந்ததற்கு பிறகு அந்த தேகம் கெடாமல் இருப்பதற்கு நம்மால் போடக்கூடிய அந்த மூலிகைகள் தான் பக்கபலமாக இருக்கும். அதே மாதிரி சித்தர்கள் ஜீவசமாதி நான் இங்கே தான் அடையணும் அப்படின்ற இடத்தை வந்து தேர்வு செஞ்சுப்பாங்களா? நிறைய பேர் இதில் கவனம் வைக்க மாட்டாங்க. சித்தனுக்கு நாடும் காடும் ஒரே இடம்தான். எந்த இடத்தில் வேண்டுமானாலும் அமர்ந்து கொள்வாங்க. மக்கள் கூடுமிடத்தில் உட்கார்ந்தோம்னா கூட்டம் வந்துடும். அவர் அந்த பயிற்சியும் பண்ண முடியாது. சித்த நிலையை அடைவதற்கும் மக்கள் வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. ஆழ்நிலை தியானத்தில் இருக்கிற போது ஒரு மனுஷன் போய் ஐயா எங்கள் வீட்டில் இவ்வளோ கஷ்டம்பாங்க, அங்கே தியானம் கெட்டு போயிடும். ஸோ ஒரு இடம் சித்தர்களுக்கு கிடையாது. எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு சிலர் தனக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்தை குறித்து வச்சு இந்த இடத்துல சமாதி பண்ணுங்க என்று முன்னரே சொல்லி வைத்திருப்பார்கள். ஆக எல்லா சித்தர்களும் நிலபுலன்களை வைத்து கொண்டா இருக்கிறார்கள். எல்லாரையும் எல்லா இடத்துலையும் அந்த சமாதி பண்ண முடியாது. இடம் இருக்கக்கூடியவர்கள் சமாதி பண்ணலாம், மற்றவங்க பண்ண முடியாது. ஏன்னா பொதுவான ஒரு இடம் சுடுகாடு என்று தான் சொல்வார்கள். சித்தனாக இருக்கக்கூடியவர்களை மக்களே தேர்ந்தெடுத்து ஒரு இடத்திலே இந்த இடத்தில் பண்ணலாம்னு முடிவு செய்வார்களே தவிர சித்தன் இந்த இடத்துல என்னை சமாதி பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதிலும் யாரேனும் ஒருவர் தன்னுக்கு இடம் இருந்ததுன்னா இந்த நிலையை அடைந்து விட்டால் நான் மறைந்த பிறகு எனக்கு இந்த இடத்துல சமாதி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் அப்படி சொல்ல மாட்டார்.